ஸோ இப்போ வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ல வந்து ஷெட்யூல்டு பேங்க்கு இல்லை நான் ஷெட்யூல்டு பேங்க்கு இந்த கேட்டகரி இருக்காங்கன்னா 80% of the total income before making any deduction வந்து to that extent PBDD is allowed. அப்படின்னா ப்ராபப்ளி இது ஒரு சம் பார்த்தீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கண்ணா. ஓகே, இது மட்டும் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வ்ஸ்ன்னு வரும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ்ல ஸ்பெஷல் ரிசர்வ் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து should be at least of the following, minimum of the following. ஞாபகம் வச்சுக்கோங்க. In respect of special reserve, என்ன அமௌண்ட்டை வந்து ரிசர்வ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? ஓகே, previous yearல இல்ல 20% of the profits derived from the specific business of providing long term finance, twice the amount of the paid up share capital and the general reserve. இது மூணுத்தோட லீஸ்ட் தான் வந்து reduction in respect of special reserve. ஒன்னு amount transfer to reserve account இல்ல 20% of the profits derived from the specified business இல்ல twice the amount of the paid up share capital. This is all part of reductions in respect of special reserves. So, meaning of specified entity and specified business. A financial corporation of the Companies Act, financial corporation, which is a public sector, banking company, cooperative society, credit society, எந்த சொசைட்டி பேங்காக இருக்கட்டும், எந்த டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கட்டும், அது specified entity. So, specified business means a business of providing long-term finance for industrial or agriculture development, illa infrastructure facility in India, or development of housing in India. இப்போ ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியா இருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுசஸ் இன் இந்தியா ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஹை லெவல்ல பார்த்துக்கோங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் ரிசர்வ்ஸ்ல டிடக்ஷன் கொடுக்கணும்னா 3 கிளாஸ். ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் போச்சு, இல்லை அந்த லாபத்தில் 20% ஆஃப் ப்ரொவைடிங் லாங் டர்ம் ஃபினான்ஸ், இல்லை பேடப் ஷேர் கேபிட்டல் ஜென்ரல் ரிசர்வும் கிளப் பண்ணி அந்த ட்வைஸ் அமௌண்ட், இந்த மூணுத்துல எது மினிமமோ அதுதான் வந்து டிடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் ஆன் withdrawal from special reserve account. If deduction has been allowed in respect of any special reserve created under this section, any amount subsequently withdrawn from such special reserve shall be deemed to be the profits or gains of business or profession, shall be taxable in the year of such withdrawal. ஓகேவாடா? டிடக்ஷன் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க, ஏதாவது அமௌண்ட் நான் ஸ்பெஷல் ரிசர்வ்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னா அதுவும் வந்து நான் அந்த இயர்ல வந்து எனக்கு டாக்ஸபிள் ஆகும் ஆஃப் சச் withdrawal. இப்போ ஃபேமிலி பிளானிங் அமங் எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங்க்கு நான் பண்றேன்னா அதுக்கு குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் என்னன்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஃபுல்லி அலௌட் அஸ் அ டிடக்ஷன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா 5 வருஷம் ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணி அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த ஒவ்வொரு அமௌண்ட்டை we can show it as a deduction. Expenditure on promotion of family. Quantum of deductions எல்லாத்தோடதையும் நம்ம பார்க்குற ரீசன் என்னன்னா, எம்சிக்யூஸ் கேட்பாங்க குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன்ஸ். அதான் ஏதாவது ஒரு குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் கண்டிப்பா வருங்கண்ணா, நல்லா பார்த்துக்கோங்க. Expenditure incurred by a corporation or a body corporate. Any expenditure incurred by a corporation or a body corporate by whatever name called, if it is established by a central, state or provincial actor, illa if it's a body corporate or any other object வந்து it's authorized by the act ஏதாவது இருந்ததுன்னா shall be allowed as a deduction. Body corporate corporation எந்த கார்பரேஷனா இருக்கட்டும், எந்த பாடி கார்பரேட், அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் incurred by a corporation or body corporate இருக்காங்க அப்படின்னா it is allowed as a deduction.
அது இது வந்து shall be allowed as a deduction அவ்வளவுதான். கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், எஸ்டிடி ன்னு சொல்லுவாங்க. எஸ்டிடி வந்து அப்ரிவேஷன்ல கூட வரும், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். ஓகேவா? கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன், கமாடிட்டிஸ், இந்த மூணுமே கம்ப்ளீட்டா எப்படின்னா allowed as a deduction. ஓகேவா? allowed as a deduction. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ரெண்டும் sugar cane ஏதாவது purchase பண்றாங்க, amount of expenditure incurred by an engaged in the business of sugar manufacture பண்றாங்க, இல்ல sugar cane purchase பண்றாங்க அப்படின்னாங்க, which is equal to or less than the price fixed, government ஓட பிரைஸ்க்கு கீழ இருக்கு அப்படின்னா they shall be allowed as a deduction. அதே மாதிரி general deductions சொல்றாங்க. see இதுல எதுலயுமே இல்ல, எந்த ஒரு டிடக்ஷனும் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிடக்ஷன் வந்து ஃபுல் டிடக்ஷன் எப்ப வரும்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை பிசினஸ்க்காகவும் ப்ரொஃபஷனலுக்காகவும் நான் வந்து கம்ப்ளீட்டா செய்யறேன், அது ப்ரீவியஸ் இயர்ல நடந்திருக்கு, அது கம்ப்ளீட்டாவே பிசினஸ்க்காக தான் நடந்திருக்கு, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது, பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே allowed as a deduction. அதான் general decision making to understand whether it is a it can be claimed as a full deduction or not. புரியுதா? see இப்ப நம்ம பார்த்திருக்கிறதுலாம் separate heads. கரெக்டா? நான் probably இதை ஃபர்ஸ்ட்ல போடுறேன். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, இது என்னவானா இந்த கண்டிஷன் நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாயிண்ட். சரியா? any expenditure whatever is incurred for the purpose of business or profession and it is incurred in the previous year and it is completely not at all a personal expenditure or a capital expenditure, and any expenditure that is goes as per the law or it's not an offense or prohibited by any law restrictions, now you can take it as a deduction. okay va? கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கம்பெனியோட ப்ராஃபிட்ஸை வந்து சொசைட்டிக்காக ஒரு ஓல்டேஜ் ஹோம்க்கு ஹெல்ப் பண்றது, இல்ல வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி இருக்க எக்ஸ்பெண்டிச்சர் எது இது பண்ணாலும் அதை வந்து இட் இஸ் நாட் ஷால் நாட் பி டீம் டு பி அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த எஸ்எஸ்சி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசில நான் பிரீமியம் ஏதாவது பே பண்றேன்னா இட் இஸ் அலௌட் அஸ் அ பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர். பட் இது வந்து இதுல ஒரு கிளாஸ் என்னன்னா, பிரீமியம் பெய்ட் பை த ஃபர்ம் டு சேஃப்கார்ட் த ஃபர்ம் அகைன்ஸ்ட் a disruption of the business is an admissible expenditure. ஓகேவா? பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்னு, அட்மிசிபிள் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பிரீமியம் பெய்ட் ஆன் கீமன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ல அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லி தரேன். சம் போடும்போது இன்னும் நாங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வேர்ட்ஸ். கீமேன் இன்சூரன்ஸ் பிரீமியம்ல பிரீமியம் பே பண்றது பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? பிரீமியம் வந்து ஃபர்ம்ல வந்து in case of a firm, premium paid by the firm on the keyman to safeguard the firm against the disruption of the business, அது வந்து admissible expenditure. ஓகேவா? advertisement of a political party disallowed. ஓகேவா? இது வந்து political பார்ட்டியோட அட்வர்டைஸ் disallowed. இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா, எதெல்லாம் வந்து டிடக்ஷன்ஸ் கிடையாது, எதெல்லாம் disallowed அப்படின்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா செல்லம்? ஓகே ரைட். நான் டெஸ்ட் இன்னைக்கு வைக்கல, ஏன்னா லைக் எல்லாரும் லைக் ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல.
சொன்னால் நான் இன்னைக்கு டெஸ்ட் வைக்கல. நீங்க இந்த இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நடத்துற கிளாஸ். டிஸ்அலவுட் எக்ஸ்பெண்டிச்சர். டிஸ்அலவுட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது எது வந்து நான் டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்க முடியாது அப்படின்றது தான் வந்து cannot be claimed as a deduction தான் வந்து disallowedன்னு சொல்றாங்க profits and gains of business or professionல. எதெல்லாம் disallowedன்னு பாத்தீங்கன்னா நான் ரெசிடென்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ராயல்டி ஃபார் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் பேபிள் டு அ நான் ரெசிடென்ட் அதெல்லாமே disallowed. நம்பர் 1. நம்பர் 2. அடுத்தது details in respect of interest expenditure is given here below. Determine the year of allowability. Okay, ரெசிடென்ட்டா இருக்கான், அவன் வந்து taxes supposed to be deducted வந்து 27, TDS வந்து 27, due date of depositing வந்து 7/8, ஓகேவா, actual date of depositing வந்து 7/8. இங்க வந்து லைக் இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து whether it is allowed, அதாவது இது கான்டெக்ஸ்ட் எப்படி வரும், மா கிளாஸ் மாமா கிளாஸ்மா நான் அப்புறம் பேசுறேன் ப்ளீஸ். இதுல வந்து டேட்ஸ் தான் வந்து அப்ராப்ரியேட்டா நம்ம பார்க்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. the actual date of depositing, first எந்த டேட்ல tax is supposed to be deductedன்றது ஒண்ணு, actual TDS dateன்றது ஒண்ணு, எப்போ வந்து due date of depositing TDSன்றது வந்து எப்போ வந்து பண்ணாங்கன்றது 4 விஷயம். ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இங்க எங்கெல்லாம் வந்து டிடிஎஸ் வந்து டெபாசிட் ஆல அப்படின்னு வருதோ, நான் டெபாசிட்னு வருதோ, அங்கெல்லாம் 30% ஆஃப் சச் சம் வந்து வில் பி டிஸ்அலவுட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர் 30% ஆஃப் சச் சம் is basically disallowed. அப்படி that is not deposited when your actual date of depositing TDS ன்றது வந்து it's not, it has not happened properly, not deposited வந்ததுன்னா first step 1 வந்து அந்த மாதிரி இருந்ததுனாலே அல்ல only 30% of the sum வந்து disallowed, 70% it is allowed. number 1. number 2, 2024ல வந்து due date of depositing, however எப்ப DDS deposit ஆயிருக்கு 2026 at a very much at a later date, அந்த மாதிரி இருக்கும்போது 30% of the sum வந்து shall be disallowed. so 2024ல இருக்கிறது next yearல நடந்திருக்கு, அதுவும் delay, so அதுவும் 30% of the sum disallowed. but where your actual date of depositing, okay, 7/8 7/8 7/8 2024 இது 2/9/2024 7th month ஓடது வந்து that அந்த இதுக்குள்ள 1 yearக்குள்ள 7/8 to இது வந்து 1 yearக்குள்ள இல்லையா, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னா 100% allowed. நல்லா பார்த்துக்கோங்க, due date of depositing TDSல இருந்து 1 year பேஸா வச்சுக்கோங்க. ஓகே, 1 year பேஸா வச்சுக்கோங்க. so 7/8/2934, அதே மாதிரி 7/8/2937,
இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ள நடந்திருக்கு. அப்பனா 100% it is allowed. However, if it crosses 1 year, 12 3/4 2026 not deposited na 30% of the sum shall be disallowed. Okay, interest expenditure basically அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரோடதுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரொடக்ட் எல்லாருமே ரெசிடென்ட்டா இருந்தாலும் சரி நான் ரெசிடென்ட்டா இருந்தாலும் சரி, இஃப் இட் இஸ் பிலோ 1 இயர் வச்சுக்கோங்களேன் ஃப்ரம் த டியூ டேட் ஆஃப் டெபாசிட்டிங் டிடிஎஸ்னா 100% இஸ் அலவுட். இஃப் இட் கிராசஸ் 1 இயர்னா ஒன்லி 30% இஸ் disallowed, 70% is allowed. அது வரும். சப்போஸ் இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி a நான் ரெசிடென்ட் அண்ட் அது வந்து 10/12/2025ல இது பண்றாங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா on deducted வந்து 16/2/2025 சொல்றாங்க அண்ட் இது 10/12 சொல்றாங்க. அப்பனா 100% கம்ப்ளீட்டா டிஸ்அலவுட். இதுதான் வந்து அது ரீசன். இங்க இன்ட்ரெஸ்ட் சொல்றது எதை இண்டிகேட் பண்றாங்கன்னா, இந்த any interest, royalty, other sum which is payable outside in India, it is completely disallowed. Okay. However, date of furnishing the return of income by the payee is taken as the date on which payer has deducted tax at source. See, இந்த interest charges லாம் அவங்க பே பண்ணும்போது அந்த TDS ரிலேட்டடா வர provisionல it is very important to know that whether it is 100% allowed or only 70% is allowed. Where you are going to have your tax deposit வந்து within 1 year from the date of your என்ன சொல்றது due date of depositing TDS na, it is 100% allowed. If it does not, if it completely crosses 1 year na, then it is only 30% allowed. And when it completely your இதுவே என்ன சொல்றது due date of deposit மே வந்து 7/3 இருக்கு 2025 16/2 and it's a non resident and it completely crosses 1 year na, 100% of such sum shall be disallowed in the assessment year 2025-26. However, will be allowed in the assessment year 2026-27. இது வரைக்கும் புரியுதா? இருக்கா டவுட் இருக்கா? இந்த சம் interest expenditure okay da. Okay, if he is a non resident, okay, non resident இருக்காரு and வந்து if it crosses வந்து if it's below 1 year also, ஆனா நம்மளோட 7/3/2025ல தான் வந்து டியூ டேட் ஆஃப் டெபாசிட்டிங் TDS நடந்திருக்கு. அதாவது 2025ல நடந்திருக்கு. அதை வந்து அந்த இயர் எண்டு தான் வந்து he is making the actual TDS deposit அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து டிடக்ஷனே சுத்தமாவே கிடையாது. கம்ப்ளீட்லி வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் தி டிடக்ஷன் டிஸ்கஷன், எல்லாமே டிஸ்அலவுடு. அதை நான் வந்து கம்ப்ளீட்லி டிஸ்அலவுடுனா என்னன்னா, அது நான் என்ன சொல்றது கம்ப்ளீட்லி டாக்ஸபிள் மாதிரி வந்துடும். அது டிஸ்அலவுடு அலவுட் அப்படின்னா டிடக்ஷனா அலோவ் பண்ணான்னா நான் மைனஸ் பண்ணிக்கலாம், டாக்ஸ் கம்மியாகும். டிஸ்அலவுட்னா நான் வந்து அந்த டாக்ஸ் அதை இதுவே பண்ணிக்கவே முடியாது, அதோட பெனிஃபிட்டை வந்து அவைலே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து விஜயலட்சுமி நீங்க கேட்டீங்களா? அஸ்வினி டவுட்டா? விஜயலட்சுமி நீங்க இது இப்ப பின்னாடி ஒரு சம் வருதுக்கண்ணா. எப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வச்சு நான் ரெசிடென்ட்டுக்கு எப்படி ரெசிடென்ட்டுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் வருது பின்னாடி. அப்போ இந்த இதோட சிக்னிஃபிகன்ஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஓவராலா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னா, 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் டெபாசிட் நடக்கிறதுனா அது கம்ப்ளீட்லி வந்து டிஸ்அலவுடு. 1 இயர்க்கு அப்புறம் 70% வந்து தான் அலவுடு, 30% கம்ப்ளீட்லி டிஸ்அலவுடு. 1 இயர்க்குள்ளேயே டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா 100% அலவுட். ஆனா நான் ரெசிடென்ட்டா இருந்து அது இஃப் இட் கிராசஸ், இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி 2025ல தான் பண்றாங்க, அந்த ஃபினான்ஷியல் இயர் கிராஸ் ஆயிடுதுன்னா அது கம்ப்ளீட்லி 100% டிஸ்அலவுட். அதான் இந்த டேப்லர் காலமோட கிரக்ஸே அதுதான். கோத்ரூ பண்ணி பாருங்க.
கொஞ்சம் கூட ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ராயல்டி, லைசன்ஸ் ஃபீஸ், sorry. Income tax paid by the assessee on income of predecessors is not deductible. அதாவது predecessorனா இதுக்கு முன்னாடி இருக்கவங்க அவங்களோட இன்கம்ல இவர் ஏதாவது இன்கம் டாக்ஸ் அசசி பே பண்ணாங்கன்னா அது டிடக்டபிள் கிடையாது. அதே மாதிரி ராயல்டி, லைசன்ஸ், சர்வீஸ் ஃபீ இது எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா they are all inadmissible. Royalty, license fee payable by state government and chargeable under the head, anything which is chargeable under the head வந்து இந்த பர்வியூவிலே வராது. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனலே வராது. பேமெண்ட் டு அ ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த பர்வியூவிலே வராது. அதே மாதிரி எனி டாக்ஸ் ஆன் நான் மானிட்டரி பர்கசைட் வந்து இந்த பர்வியூவிலே வராது. அது பார்த்துக்கோங்க. ரிலேட்டட் பர்சன்ஸ்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரிலேட்டட் பர்சன் இஸ் அ வேர்ட் வேர் இட் இஸ் யூஸ்ட் the person is having a substantial interest. ரிலேட்டிவ்னா யாரு? நம்ம ஞாபகம் இருக்கா, சாலரியிலே படிச்சிருக்கோம். ரிலேட்டிவ்னா யாருன்னா ஸ்பௌஸ், பிரதர், சிஸ்டர், இவங்களாம் தான் ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் அ substantial interest in the business or the profession, okay, and he does any payment made by the assessee to a related person, okay, shall be disallowed to the extent in excess or unreasonable as per the assessing officer. Assessing officer என்னப்பா இந்த அமௌண்ட் இதுவா இருக்கா, இது வந்து டிடக்ஷன்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அந்த அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் disallowed. அதான் மீனிங். ஓகேவா? ஸோ சைடு இந்த சைடு மட்டும் ஹை லெவல், ரொம்ப டீடைல்டெல்லாம் போய்க்க வேணாம். ரிலேட்டட் பர்சன்னா யாருன்னு சொல்றாங்க. இண்டிவிஜுவல் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் த கம்பெனியா இருக்கலாம். கம்பெனினா ஹூ இஸ் ஹேவிங் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ம்னா பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம். அசோசியேஷன் ஆஃப் பர்சன்னா மெம்பர் ஆஃப் தி அசோசியேஷன். ஹெச்யூஎஃப்னா மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி. அசசி அப்படின்னா இது எல்லாருமே வருவாங்க. இண்டிவிஜுவல், கம்பெனி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், ஹெச்யூஎஃப், இதெல்லாம். ஓகே, இப்போ பாருங்க கண்ணா, ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் விச் the payment has been made in excess of rupees 10,000 in a day, okay, otherwise by means of account pay check o illa demand draft o ECS o. ECS na என்னடா ஜெயலக்ஷ்மி? ECS na என்ன கண்ணா விஜயலக்ஷ்மி? அது கரெக்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்ரேயா ஓகே. அஸ்வினி கரெக்ட், வெரி குட். NEFT, RTGS அதெல்லாம் தான்டா ECS. ஓகேவா? IMPSலாம் சொல்றாங்கல்ல, RTGS, நெஃப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர், அதெல்லாம் தான் எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம். அதன் மூலமாக நான் அதாவது அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இல்லாம அதன் மூலமா நான் இப்ப 10,000 ரூபாய் பண்றேன்னா அதுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா நான் கேஷா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனிதிங் மேட் இன் எக்ஸஸ் ஆஃப் 10,000 இன் அ டே அதர் than these modes, டிடி இல்லாம செக் இல்லாம பண்றதுலாம் இட் இஸ் கம்ப்ளீட்லி disallowed. ஓகேவா கண்ணா? நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க சிம்பிளா ஒண்ணு பண்ணீங்க. எப்போ இந்த இது பண்ணிட்டு இது எல்லாமே disallowed, ஓகேவா? எக்ஸஸ் ஆஃப் அதர் இந்த 10,000 கேஷா கொடுக்கறது. அதான் rupees 10,000 in cash is disallowed. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ இதுல ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ஹையரிங் ஆர் லீசிங் கூட்ஸ் கேரேஜ் இருக்குல்ல கண்ணா, அதுக்கு மட்டும் லிமிட் வந்து 35,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால அது நல்லா பாத்துக்கோங்க. இது மட்டும்
அடுத்தது பாத்தீங்கன்னா செல்லம், டிரான்சாக்ஷன்ஸ் இதுல கவரே ஆகாது. ஓகே, இது அவ்வளவுதான். எக்ஸெப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா in excess of 10,000 or 35,000 அந்த இது தவிர, சப்போஸ் ஒரு பேமெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு போடுது, இல்ல பேங்க்ஸ்க்கு போடுது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோஆபரேட்டிவ் பேங்க், அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, எல்ஐசி, இந்த மாதிரி பேங்க்ஸ்க்கு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல லெட்டர் ஆஃப் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட், டெலகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது, இல்ல ஒரு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரி, வேர் த பேமெண்ட் இஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இல்ல நான் வந்து ஒரு ஒரு ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்றேன், அந்த மாதிரி விஷயம், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்றேன், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், அவங்களுக்கு ப்ரமோட் பண்றேன், ஒரு ஒகேஷன் கோர்ஸ்க்கு வந்து ப்ரமோட் பண்றேன், அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அமௌண்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸப்ஷன். ஓகேவா? தே ஆர் நாட் கம்மிங் அண்டர் திஸ் அட்ராக்ஷன் ஆஃப் டிஸ்அலவன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒன்று. அப்புறம் முக்கியமானது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, என்னன்னா where a payment is made to an employee of the SSC or the hire of any such employee, or in connection with the retirement, retrenchment, resignation, discharge, or death of such employee on account of gratuity, retrenchment compensation, or similar terminal benefits, and the aggregate of such sums payable to the employee or his hire does not exceed 50,000. ஓகேவா? பேமெண்ட் வந்து எம்ப்ளாயிக்கோ இல்ல அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்ல ரெசிக்னேஷனோ டெத்துக்கோ எதுக்காவது அக்ரிகேட் ஆஃப் சம் பேயபிள் எம்ப்ளாயி ஒரு சார் டஸ் நாட் எக்ஸீட் 50,000 ஆகல அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகும். இது அவ்வளவுதான் கண்டுமா. ஸோ நம்ம என்ன நான் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஒரு அசசி இருக்கான், எக்ஸுக்கு பேமெண்ட் பண்றான் against a bill of 50,000. Okay, on the same day but at a different time, but each time the amount of payment வந்து does not exceed 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. 50,000 அந்த பில்லோடது, ஆனா ஒவ்வொரு வாட்டியும் வந்து 10,000 பே பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அப்படின்னா அந்த 50,000 வந்து டிஸ்அலவுட் தான். ஏன் 10,000 இதுவா இல்லைனாலும் ஒன்றும் டோட்டலான பில் அமௌண்ட் எவ்வளோ 50,000, ஆனாலும் அது 50,000 டிஸ்அலவுடு. அசசி வந்து 2 பில்லுக்கு பண்றோம், ஒன்று வந்து 9,000 ரூபாய் இருக்கு, ஒன்று 4,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ எக்ஸ் வந்து என்ன பண்றாங்க, none of them exceeds 10,000. at the same time provision, இப்போ எக்ஸ் வந்து paid to y 12,000 in cash against the bill number of against his bill number 4,000, there is of 7,000 and bill number 5,000 வச்சுக்கோங்களேன். இது டிஸ்அலவுட் கிடையாது. ஏன் 10,000 ரூபாய்க்குள்ள தோ த பில் இஸ் 12,000, 10,000 ரூபாய்க்குள்ள நான் வந்து பில்லு வந்து எனக்கு 12,000, ஆனா 10,000 ரூபாய்க்குள் அது வந்து 7,000 5,000 ரூபாய் நான் 10,000 ரூபாய்க்குள்ள வந்து நான் பண்றதுனால அது டிஸ்அலவுட் கிடையாது. இட் கேன் பி கிளைம்ட் அஸ் அ டிடக்ஷன். அக்ஷயா புரியுது? அக்ஷயா, அஸ்வினி, வஷிதா, ஸ்ரேயா, விஜயலட்சுமி புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பில்லு 50,000 ரூபாய் இருக்கு, ஆனா நான் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் அப்படின்னு நான் செட்டில் பண்றேன்னா, என்னதான் நான் டினாமினேஷன்ஸ்ல பண்ணியிருந்தாலும் எவ்ரிதிங் ஷுட் கம் அண்டர் த லிமிட் ஆஃப் 10,000 அப்படின்னா அது அலோவ் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது டிஸ்அலோட், அவ்வளவுதான். இப்போ மேக்ஸ் அ பேமெண்ட் ஆஃப் சிங்கிள் பில் எக்ஸீடிங் 10,000, ஓகேவா, on different dates to the same person is not attracted provided any of the payment does not exceed 10,000. கன்சாலிடேட் பில் வந்து ஏதோ 10,000க்கு மேல, ஆனா அவங்க ஒவ்வொரு வாட்டி பேமெண்ட் பண்ணும்போது என்னது 8,000 9,000 பண்றாங்க, அப்பனா இது அலௌடு, டிஸ்அலௌட் கிடையாது. ஓகேவா கண்ணா? இதுதான் அந்த அலௌடு டிஸ்அலௌடுக்கான டிஃபரன்சஸ். புரிஞ்சுதா? ஓகே, ஒரு பேமெண்ட் வந்து 10,000 at a time பண்றாங்க by account pay check and partly in cash, but the payment is cash at one time does not exceed 10,000 வச்சுக்கோங்க. ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, கேஷ்ல 10,000க்கு மேல போக கூடாது, அவ்வளவுதான். போனோம்னா டிஸ்அலௌடு, போலன்னா அலௌடு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கீங்க? கேஷ்ல greater than 10,000
disallowed. கேஷ்ல less than 10,000 allowed. சொல்லுமா? இல்ல சொல்லுமா, கேஷ் மட்டும்தான். அதர் தான் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே ப்ரிவிஷன் கிடையாது. இதுக்கு மட்டும்தான் கிரேட்டர் தான் 10,000 அதை டிசலோட் பண்ணிடணும். லெஸ் தான் 10,000 அலௌடு. அவ்வளவுதான். செக்குக்கெல்லாம் எதுவுமே, அதாவது அதான் சொல்லியிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே, கான்சிக்வன்சஸ் ஆஃப் பேமெண்ட் எக்ஸிங் அதர்வைஸ் தான் பை அக்கௌண்ட் பேயி செக் ஆர் டிமாண்ட் டிராஃப்ட். அப்படின்னா நான் ஒன்லி கேஷ்க்கு மட்டும்தான் இந்த இந்த ரூலே. மற்றதெல்லாம் நீங்க, அதாவது இப்போ வந்து அக்கௌண்ட் பேயா கொடுக்குறீங்க, டிமாண்ட் டிராஃப்டா வந்து எக்ஸீடிங் 10,000 கொடுக்குறீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இதுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்அலோட் அலோட செக்ரிகேஷன். ஓகேவா கணா? இப்போ பாருங்கடா, எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்ரெடி டிஸ்அலோடு, then the disallowance shall be calculated on the allowed portion of the expenditure. அதாவது எக்ஸ் வந்து பிரதர் கிட்ட இருந்து 14,000 ரூபாய் இது பண்றான், கேஷா பே பண்ணிடுறான். 6,000 ரூபாய் வந்து அதுல டிஸ்அலோடு. ஏன்னா 8,000 ரூபாய் பே பண்றான்ல, எக்ஸஸ் ஆஃப் 6,000 ரூபான்றது வேற மோட்ல பே பண்றான், அதனால disallowed. Nothing shall be disallowed and as allowed expenditure does not exceed 10,000. ஏற்கனவே நான் வந்து 6,000 வந்து டிஸ்அலோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே டிஸ்அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. இது புரிஞ்சது நல்லா இருக்கும். ஏற்கனவே இட்ஸ் பீன் டிஸ்அலோவ்டுக்கனா பார்ட் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர், அகைன் வந்து டிஸ்அலவன்ஸ்க்கான இம்பாக்ட் கொடுக்கணுமானா வேண்டான்னு அர்த்தம். அதே மாதிரி மானிட்டரி லிமிட் ஃபார் த பேமெண்ட் டு ரோட், இது வந்து முக்கியமான எம்சி கொஸ்டின். மானிட்டரி லிமிட் ஃபார் த பேமெண்ட் டு ரோட் கேரியர்னா 35,000. இது நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, இது அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. For gratuity, gratuityயோட provision, no deduction shall be allowed in respect of any provisions made for the payment approved gratuity fund இருக்கட்டும், for the purpose of payment of any gratuity. It is no deduction shall be allowed in case of any provision made for the assessee for the payment of gratuity க்கு வந்து ஏதாவது provision இது பண்ணிருக்காங்கன்னா அது டிடக்ஷனா claim பண்ணவே முடியாது. ஓகேவா? contribution to unrecognized provident fund, இது disallowed. இங்க பாருங்க கண்ணா, இன்னொன்னு, income tax paid rupees before the due date of filing is not allowed as the deduction. அதாவது section 43B என்ன சொல்றதுன்னா, if an expenditure is already disallowed on the provision, the payment of section within time shall not be sufficient to make it as a allowed expenditure. See, if it's already any expense, ஞாபகம் வச்சுக்கோங்க, if it's already disallowedனா அதுக்கப்புறம் payment of such expenditure within the time shall not be sufficient to make it as a allowed expenditure. இது ஞாபகம் வச்சுக்கணும், section 43B. இப்போ இதெல்லாம் நீங்க தரவா against business or profession ஈஸியா due date to furnishing the return of income என்னன்னா, audit of books of accounts compulsory na 31st இது. In any other case 31st July. ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். So
இப்போ ஆடிட் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து கம்பல்சரி அண்டர் எனி லா 31st அக்டோபர், எனி அதர் இது வந்து 31st ஜூலை. இப்போ பாருங்கண்ணா, எக்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸை 10,000 பே பண்றாரு 2021 on 7/5/2025 தான் பே பண்றாரு. இப்போ இந்த டிடக்ஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2025-26ல தான் நம்ம கொடுக்கணுமே தவிர 2024-25ல கொடுக்கக்கூடாது. ஏன்னா 2025ல தான் ஆக்சுவல் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பேமெண்ட் would have happened. அது இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் சொல்றாங்க. எந்த டிடக்ஷன் வந்து has to be given only in the previous year or in the year in which the tax payment has been done. அதான் that is very important. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. So illustration 82, debit side of the profit and loss account of Mayank Limited shows the following expenses which have been due but are outstanding as on 31st March 2025. இப்போ leave encashment expenses amount இவ்ளோ. First payment 16 paid, second payment 25/12ல 50,000 paid. ஓகேவா? So which have been due but are outstanding as on 35th 2025. இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பேமெண்ட்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு 31/3/2025. டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து 31st October 2025. Find out the previous year in which aforesaid payments are deductible. The company maintains the books on the account basis of mercantile system of accounting. Mercantile system of accounting னா என்ன? எந்த இயர்ல பேமெண்ட் நடந்ததோ அந்த இயர்ல தான் அதை வந்து ப்ராப்பர் டிடக்ஷனா காமிக்கணும்ன்றத mercantile system of accounting. அப்ப இங்க பாருங்க 65,000 பே பண்ணிருக்காங்க, கரெக்டா? இது வந்து 2025-2026ல 15,000 இதுல. ஆனா 2026-27ல தான் 50,000. எதனால இதுன்னு சொல்லுங்க, இந்த டிஃபரன்ஸ் யார் ட்ரை பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் டிடக்டபிள் இந்த அசஸ்மெண்ட் 15,000, இது ஏன் 50,000? ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டும் செகண்ட் பேமெண்ட்டும் சேம் இயர், அதனால என்ன சொல்லலாம்? செல்லுமா 100% ரிடக்ஷனுக்கு அதுக்கு ஓகேக்கண்ணா. ஏன் இதை வந்து இந்த ரிடக்ஷனை நான் இந்த அசஸ்மெண்ட் 2025-26ல நான் 15,000 தான் காமிக்கிறேன், ஏன் 2026-27ல 50,000 தான் காமிக்கிறேன்? எதனால அப்படின்னு கேக்குறேன் நான். யாராவது ட்ரை பண்றீங்களா? கேட்கல செல்லம்மா, இப்பதான்டா கேக்குறது, சொல்லுடா. சூப்பர், கரெக்ட், வெரி குட். Due date for return of filing income is the point.
ஓகே, இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 7 மார்க்ஸ் கொஷின். ஓகே, டைப் 2 ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நல்லா பார்த்துக்கோங்க. அக்ஷயா, இது 1/6/2025ல 15,000 பே பண்றோம்லடா, அது அக்டோபர் 10க்கு அக்டோபர் மாசம் முன்னாடியே பண்ணிடுறோம்ல, கரெக்டா? அதனால அந்த அசஸ்மெண்ட் இல்ல காமிக்கிறோம். ஆனா இது ரிட்டர்ன் இன்கம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தானே பே ஆகுறது, அதனால அந்த அடுத்த அசஸ்மெண்ட்ல காமிக்கிறோம். புரிஞ்சாடா அக்ஷயா? குட். அஸ்வினி, இது பாருங்க, 3,000 பிஃபோர் 31/10, அதனால 25/26ல காமிக்கிறோம். இது ஆஃப்டர் 10ன்றதுனால 11,000 2026/27ல காமிக்கிறோம். ஓகேவா அஸ்வினிக்கு? புரிஞ்சுதா? சூப்பர். ஸ்ரேயா, இங்க பாருடா, இது 2539 ரெண்டுமே 31/10க்கு முன்னாடின்றதுனால 2025/26 அசஸ்மெண்ட்லயே 30,000 பிளஸ் 57,000 87,000 காமிச்சுட்றோம். ஓகேவா? புரிஞ்சுதா? வஷிதா, இன்ட்ரெஸ்ட் பேயபிள் டு எல்ஐசி லோன், இது 31/10 முன்னாடி, ஆனால் 50,000 2025ல காமிக்கிறோம். இது அடுத்த வருஷம் 2026 ரிட்டர்ன் ஆஃப் இன்கமே ஃபைல் பண்ணியாச்சு, அதனால அது அடுத்த வருஷம் அசஸ்மெண்ட் எல்லாம் காமிக்கிறோம். ஸோ வாட் இஸ் த கீ பாயிண்ட் ஹியர்? டியூ டேட் ஃபார் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இஸ் த பாயிண்ட் ஹியர். அவ்வளவுதான். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 7 மார்க் சொலையா. ஓகேவா? புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட் இல்லையே? சூப்பர். அப்புறம் ஏதாவது ஒரு சம் பேபிள் வாதி அசசி டு அ ஸ்மால் என்டர்பிரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் எது வேணாலும் இருக்கலாம், அது it will be allowed as a deduction only in that previous year in which such sum is actually paid. ஓகே, அது வந்து டிடக்ஷனா அலோவ் பண்ணுவாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் இன் விச் such sum is actually paid. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, எந்த வருஷத்துல பே பண்றோமோ எந்த வருஷத்துல பே பண்றோமோ அந்த வருஷத்தோட இருக்கிற அந்த வருஷத்தோட சப்சீக்வெண்ட், அதாவது அது அந்த இயர் இருக்கு இல்லையா, அந்த இயர்ல தான் வந்து see would be allowed only in the previous year in which some, see previous yearல நான் ஒரு sum பே பண்ணிருக்கேன்னா அப்ப அந்த இயர்ல தான் நான் டிடக்ஷனா காமிக்கணும்ன்றது தான் கிரவுண்ட் ரூல். ஓகேவா? சப்போஸ் வந்து ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்ப வந்து ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் என்ன சொல்றதோ அதுபடி பண்ணோம். ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டே இல்ல அப்படின்னா the payment should be made within 15 days. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ரிடக்ஷன் என்ன அப்படின்னா, reduction will be allowed, இது ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கோங்க எல்லாரும். 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். Any expenditure incurred for the business will be allowed as a deduction. Any expenditure which is not a capital expenditure or a not capital expenditure, இன்னொரு எக்ஸ்பெண்டிச்சர், அது பேர் என்ன? இல்ல சொல்லம்மா, இன்னொரு எக்ஸ்பெண்டிச்சர் மறந்து போயிட்டேன்டா. Personal expenditure, correct, personal expenditure. Which is not a personal expenditure will be completely disallowed. அதே மாதிரி any expenditure whatever is incurred in that previous year is only allowed or is only eligible to be deducted, eligible to be shown as a deduction. இது ஒரு தாரக மந்திரம், thumb rule of module 4. ஓகேவா? மாடியூல் 4ஓட 4 தம்பு என்ன? ஒன்னு பிசினஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், அதுதான் அலோவ் பண்ணும் டிடக்ஷனா. அதே மாதிரி should not be a capital expenditure, அப்புறம் should not be a personal expenditure. see இந்த எல்லாத்துக்குமே தனித்தனியா கிளாசஸ் இருக்கு, ஆனா ஜென்ரலா ஒரு கிளாஸ் அது மாதிரி சொல்றேன். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் incurred
இந்த ப்ரீவியஸ் இயர் அதை தான் நம்ம allowed as deduction. அண்ட் இதுல முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன, date of filing of return. Key point to note. ஓகேவாடா, இது வந்து தம்பு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, தம்பு ரூல்ஸ். இப்போ வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியில நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது மைக்ரோ என்டர்பிரைஸா ஸ்மாலான்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் கிரேட்டர் லெஸ் தேன் ஈக்குவல் டு 25 லட்சம்னா, மைக்ரோனா என்னடா குட்டி இல்ல, மைக்ரோ ஆர்கனிசம்னா குட்டி, அப்ப 25 லட்சம் கம்மியா பிளான்ட் அண்ட் மிஷினரி மட்டும், அது இண்டஸ்ட்ரியல் யூனிட்டுக்கு மட்டும். இப்போ நம்ம காஸ்டிங் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் போறோம் இல்லையா, மைக்ரோனா 25 லட்சம் உள்ள இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டோட பிளான்ட் அண்ட் மிஷினரியை மைக்ரோ என்டர்பிரைஸ்னு சொல்லுவோம். அதுவே எக்யூப்மெண்ட்டுக்கு 10 லட்சம் உள்ளான்னு சொல்லுவோம். ஸ்மாலுக்கு என்னன்னா 25 லட்சம்லேருந்து 5 கோடி, 10 லட்சத்துலேருந்து 2 கோடி. ஏய் நீங்க வந்து லைக் லீவை வந்து எப்போலேருந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க? ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கா? ஓகே. ஒருவேளை சாட்டர்டேஸ்லாம் காலேஜ் இருக்காடா உங்களுக்கு? லீவ் தான், சூப்பர். ஓகே, அன்னைக்கு சாட்டர்டே ஃபுல்லாக உட்காந்துக்கலாம்ண்ணா. நான் ஸ்டேஜ் 1 ஃபுல்லாக உட்காந்துக்கிறேன் அன்னைக்கு சாட்டர்டே, ஸ்டேஜ் 2 வந்து சண்டே உட்காந்துக்கிறேன். நாளைக்கு இல்லடா சொல்லுமா, நாளைக்கா? நாளைக்கு ஓகே, ஃபைன் ஃபைன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் லயபிலிட்டி ரிலேட்டட்னா அக்ரூட் ஆன் 29னா பேமெண்ட் 2425னா அப்ளை 43B-யோட இது என்ன ரூல் என்ன? இப்போ வந்து பேமெண்ட் 24ல தான் நடந்திருக்குல்ல சிலம், அப்போ எப்போ நான் வந்து அசஸ்மெண்ட் இயர் 2025-26ல தான் நான் அதை அலோவ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 29/3 30/12ல வந்து பேமெண்ட் மேடு, லயபிலிட்டி ஆக்சுவலாக அக்ரூவல் 29/3, ஆனால் பேமெண்ட் மேட் ஆன் 30/12/2025. ஸோ 30/12/2025ன்றது வந்து அடுத்த வருஷம் அசஸ்மெண்ட் இயரில் மூவ் ஆகிடுறது, கரெக்டா? இங்கே பார்த்தீங்கன்னா 29/3 36, அதுவும் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 2023-26-27. போனஸ் டு எம்ப்ளாயி லயபிலிட்டி அக்ரூவிங் ஆன் 31/3 அண்ட் பேமெண்ட் பேசிக்லி மேட் ஆன் 36ன்றது வந்து அசஸ்மெண்ட் இயர் 2025. இது எப்படி இது அலைன் ஆகிறது? யாருக்காவது ஏதாவது க்ளூ வருதா? அதாவது it would be allowed as a deduction only in the previous year in which sum is actually paid. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி பெய்டு அப்படின்னு வரும்போது டுவெண்ட்டி 2025 வரும்போது 2025-26 வரும். இந்த 30/12ம் 36ம் 2026-27 வரும். 36 அசஸ்மெண்ட் 25. எப்படி இது அசஸ்மெண்ட் இயரிங் எப்படி சொல்றாங்க, ஏதாவது ஐடியா வருதா? 43B-யோட கனெக்ட் பண்ணி 43B எது தெரியுமாடா? கரெக்ட், இதுதான் சொல்லுமா. அந்த பேர் என்ன, 43B வந்து 43B சொல்லி கொடுத்தேனா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். நம்ம பேலன்சிங் சார்ஜ், சேல் ஆஃப் அசட் யூஸ்டு, ரெக்கவரி, வித்ராவல் ஃப்ரம் ஸ்பெஷல், டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். டீம்டு ப்ராஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம்.
ஒரு டாக்ஸ் ஆடிட் அப்படின்னு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சார்ட் அக்கௌண்டன்ட் வந்து இந்த டாக்ஸ் ஆடிட்டை பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து ஒரு மாதம் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் அவர் கொடுக்கணும். அசசி வந்து சேல்ஸ் கிராஸ் இது வந்து 1 crore எக்ஸீட் ஆனால் டாக்ஸ் ஆடிட் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி 44ADல அவங்க ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேல்ஸ் வந்து 2 crore வந்து இன்க்ரீஸ் டஸ் நாட் இன்க்ரீஸ் அப்படின்னா அப்போ வந்து அவங்க டாக்ஸ் ஆடிட்லேருந்து தே ஆர் ஹேவிங் அன் எக்ஸம்ஷன். பட் டாக்ஸ் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி டன் பை அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் ஷுட் பி ஆடிட் ரிப்போர்ட் ஷுட் பி கிவன் வித்தின் 1 month from the date of filing of return of income. டாக்ஸ் ஆடிட் எந்தெந்த பிசினஸ் அசசிக்கு பண்ணணும்னு பாருங்க. டர்ன் ஓவர் 10 crore இருந்ததுன்னா டாக்ஸ் ஆடிட் பண்ணும். டர்ன் ஓவர் வந்து 2 crore கீழே இருந்து அசசி இஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 44ADனா பண்ண வேண்டாம். அதே மாதிரி டர்ன் ஓவர் வந்து 3 crore இன்க்ரீஸ் ஆகல பட் கேஷ் ரிசீட்ஸும் டஸ் நாட், இட்ஸ் எல்லாம் இது நீங்க பை ஹார்ட் பண்ணணும். இதை பை ஹார்ட் பண்ணிடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 10 crore எக்ஸீட் ஆனா அப்ளிகபிள்ரா. ஓகே, அதே மாதிரி கண்டிப்பா எங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது 10 crore கீழே இருந்து ஒன்று அவங்க 44Dல அசசி கவர் ஆகுறாலோ இல்லை டாக்ஸ் கேஷ் ரிசீட் டஸ் நாட் எக்ஸிட் 5%னா அப்ளிகபிள் கிடையாது. 10 crore எக்ஸீட் ஆகல பட் கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்னாலும் அப்ளிகபிள் கிடையாது. எங்க 2 அப்ளிகபிள் பார்த்துக்கோங்க. எக்ஸீட் ஆகும் போது அப்ளிகபிள், இல்ல 10 crore எக்ஸீட் ஆகல, 10 crore எக்ஸீட் ஆகல டர்ன் ஓவர் பட் எக்ஸீட்ஸ் 1 crore and aforesaid conditions are not satisfied. அப்ப அதாவது aforesaid conditionsன்றது இங்க few conditions கொடுத்திருக்காங்க. the threshold limit வந்து அதாவது எப்படின்னா highest threshold limit வந்து 10 crore shall be applicable for a person carrying on business. இல்ல இது ஒரு நான் இது அப்படியே crux மாதிரி சொல்றேன், உங்களுக்கு ஃபுல்லா படிக்கலாம். 10 crore turnover sales increase ஆகுது இல்ல 10 crore sales increase ஆகல பட் exceed 1 crore and aforesaid conditions are satisfied. இப்படி வேணா சொல்லலாமா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 crore to 10 crore இப்படி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. crore ஓகே 44ADல அவங்க வரல அப்படின்னா அவர் அப்ளிகபிள் ஆஃப் அ டாக்ஸ் ஆடிட். அதே மாதிரி கிரேட்டர் தேன் 10 crore இருக்காங்க அப்படின்னா அப்போ அப்ளிகபிள். இது ரெண்டும் அப்ளிகபிள் கண்ணா, மற்றதெல்லாம் அப்ளிகபிள் இல்லை. அப்ளிகபிள் மட்டும் படிச்சுக்கோங்க, அப்ளிகபிள் இல்லாதது படிக்க வேண்டாம். ஓகே, இது மட்டும் படிச்சுக்கோங்க. நார்மலா வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரி எப்படிடா பண்ணுவோம் நம்ம ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல? அப்படி பண்ணுவீங்கல்ல, அதோட சேர்த்து இன்னொரு கிளாஸ் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டாக் வேல்யூவேஷன் இஸ் டன் அட் காஸ்ட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ் whichever is less. ஞாபகம் இருக்காடா 11th 12th பிஎன்எல் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் போடும்போது இந்த இது ஞாபகம் இருக்கா? இது பேஸ் பண்ணி தான் இங்க அக்கௌண்டிங் பண்ணுவாங்க, வேல்யூவேஷன் ஆஃப் ஸ்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டிஸா இருக்கட்டும், ஓகேவா, இல்ல லிஸ்டட் ஆன் ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், இல்ல நாட் லிஸ்டட் ஆன் ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், எது இருந்தாலும் ஆர்பிஐ என்ன கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்றாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் அவங்க அந்த செக்யூரிட்டிஸோட வேல்யூவேஷன் பண்ணணும். இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் கோ த்ரூ தான் பண்ணும்.
ஓகே, நான் இது வரைக்கும் எடுக்கிறேன். இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க செல்லம். இதுக்கப்புறம் மேஜரா